சங்கீதம் 37:28 கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். இன்றைக்கு நாளுக்கு நமக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை, நான் உன்னை கைவிடுவதில்லை. மனிதர்கள் ஒருவேளை நம்ம கைவிட்டு விடலாம், மனிதர்கள் ஒருவேளை நம்ம மறந்து போகலாம், நான் உனக்கு செய்வேன் என்று சொன்ன காரியங்களை இல்லை என்று மறுத்து விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பெற்றோர்களே பிள்ளைகளை கைவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம், பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிடுகிறதை பார்க்கிறோம், கணவன் மனைவியை கைவிடுகிறதை பார்க்கிறோம், மனைவி பிள்ளைகளை கைவிடுகிறதை பார்க்கிறோம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தர் ஆண்டவர் அவருடைய பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை, அவர்களை என்றென்றைக்கும் காப்பார், காக்கப்படுவார்கள். ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். நீங்களும் நானும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவான்களாய், நீதி உள்ளவர்களாய். ஏனென்றால் அந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். நம்ம நீதியோடு, நியாயத்தோடு, உண்மையோடு, உத்தமத்தோடு நடக்கும் பொழுது, ஆண்டவர் பார்வையில் நம்ம பரிசுத்தவான்கள் என்று காணப்படும் பொழுது, அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது, அவர் யார் நம்மை கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் நம்மை கைவிடுகிறதே இல்லை என்று தெளிவாக இந்த வார்த்தை நமக்கு நிச்சயத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களை விட்டு விலகி போய்விட்டார்களே, நண்பர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே, நான் நம்பின தொழில் என்னை கைவிட்டது, நான் நம்பின வியாபாரம் என்னை கைவிட்டு விட்டது, கவலையப்படாதீர்கள். எது கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் ஒருபோதும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வாக்கு மாறாத தேவன், அவர் பொய்யுரையாத தேவன், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கால வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துவோம். அவர் நீதி நியாயத்தை விரும்புகிறவர், தம்முடைய பரிசுத்தவான்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. அது மாத்திரமல்ல, அவர்களை அவர் பாதுகாக்கிறார். இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவர்கள் எப்பொழுதும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறார்கள். அவர் நீங்களும் நானும் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே இருக்கிறோம். அவர் கரங்கள் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுகிறதே இல்லை. இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த கேட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கலங்கி விடுகிறோம் ஆண்டவரே. மனிதர்கள் நம்பி நம்பி ஏமாந்திருக்கிறோம். மனிதர்களை ஆண்டவரே, எங்கள் நம்பிக்கையை வைத்து நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் சொன்ன வார்த்தையை அவர்கள் மறந்து விடுகிறார்கள், சொன்ன வார்த்தையை மறுதலித்து விடுகிறார்கள். உனக்கு நான் செய்வேன் என்று சொன்னதை அது இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள். ஆனால் வேதத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது நீர் எங்களுக்கு தந்துகிற இந்த அற்புதமான வாக்கு தத்தம், ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நீதி நியாயத்தோடு இருக்கும் பொழுது, நாங்கள் உம்முடைய பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது நீர் எங்களை கைவிடுகிறதே இல்லை என்று சொல்லியிருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரம் அல்ல, எங்களை என்றென்றைக்கும் காப்பேன், பாதுகாப்பாக காக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அப்பா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் கைவிடாமல் இருங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உம்முடைய பாதுகாப்புகளை உம்முடைய சட்டையின் மறைவில் மறைத்து வைங்க ஆண்டவரே. அப்படியே நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு மூலமாக நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.